ஸ்பெஷலா ஒரு டிவைன் டிராமா பார்ப்போமா? ஆமா, டிவைன் டிராமா தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு டவுட். என்ன டவுட்? இதை சீரியஸா பார்க்கணுமா இல்ல பாப்கார்ன் வாங்கி ரிலாக்ஸா பார்க்கணுமா? இது திருவிளையாடல் புராணம். ஸோ சீரியஸாகவும் பார்க்கலாம், என்ஜாயிங்காகவும் பார்க்கலாம். தமிழ் இலக்கியத்தில் பெருமை பெற்ற புராண கதைகள் ஒன்று திருவிளையாடல். புராணத்தில் இடம்பெறிய சுவாரஸ்யமான நிகழை நாம் மாணவர்கள் நடிக்க உள்ளார்கள். அனைவரும் உற்சாக கைத்தட்டலுடன் அவர்களை வரவேற்போம். வந்து நிகழ்த்திய திருவிளையாடல்களின் ஒன்றுதான் தர்மி என்னும் புலவருக்கு கிடைத்த பொற்கிளி. ஏழை புலவராகிய தர்மிக்கு பாடல் கொடுத்த புலவர்தான் இறைவன் என்பதை அறிந்திருந்தும் பாடலில் குற்றம் உள்ளதை காட்டி தமிழ் புலமைக்கு தலைமகனாக விளங்கும் நக்கீரர் வாதாடுவதிலிருந்து கொற்றவனே ஆனாலும் தெய்வமே ஆனாலும் நீதியின் முன் அனைவரும் சமம் என்பதை அறியலாம். அத்துடன் இப்புராண கதை இறை நம்பிக்கையை வளர்க்கிறது. கலைஞர்களின் அறிமுகம். மன்னன் செண்பக பாண்டியை அவையை அலங்கரிக்கும் தமிழ் சங்க புலவர் ஆகிய மாணவர்கள் விஸ்வந்த், அஸ்வந்த், ரக்ஷன், ஹர்ஷிதா இச்சங்கத்தின் மூத்த தலைவர் ஆகிய நக்கீரர் மாணவி சிவானி. மன்னன் செண்பக பாண்டியனாக வந்திருக்கும் மாணவி ஹர்ஷா. பூங்குழலியாக வந்திருக்கும் மாணவி ஆராத்யா. பரிசு பெறவரனுடன் ஏழை புலவன் ஆகிய தர்மி ஹாசினி. தொடர்ந்து இவர்களுடன் இறைவனாக வந்திருக்கும் மாணவி மதுமிதா. தண்டோராவாக வந்திருக்கும் மாணவர்கள் தேவதர்ஷன், யுஷ்வந்த். மீனாட்சியாக வந்திருக்கும் மாணவி மித்ரா. இப்போது இவர்களுடன் திருவிளையாடல்களின் காண்போமா? காட்சி 1. செண்பக பாண்டியனின் சந்தேகம். அரசுக்கு நீ அரசியாக இருப்பது குறித்து மன்னா பூவோடு சேர்ந்து நானும் மனப்பெறுவது போல உங்களுக்கு மனைவியாக வைத்தால் தானே இந்த பெருமை. பூங்குழலி, இங்க வந்த பேருக்கு ஒரு அதிசயம் கண்டேன். என்ன அதிசயம்? இங்க இருக்கும் மலரின் வாசனை விட உன் கூந்தலின் மனம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உள்ளதால் அல்லது செயற்கையான என்று சந்தேகம் உள்ளது. பெண்களின் கூந்தலுக்கு செயற்கை மனம்தான் இருக்கக்கூடும். இப்போது நீ செயற்கை பொருட்களை பூசிக்கொண்டுள்ளாயா? இல்லை. மலர்களை சூடிக்கொண்டுள்ளாயா? இல்லை. பின்பு எப்படி உன் கூந்தலுக்கு இயற்கை மனம் உள்ளது? இது சிந்தனை கூறிய விஷயம்தான். இதற்கு பதில் கூறும் சக்தி எனக்கு இல்லை. அதற்கு தான் இந்த விஷயத்தை புலவரிடம் விட்டுவிடலாம் என்று நினைக்கிறேன். அது எப்படி? இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்க புலவர் பாடலை எழுதி வருபவருக்கு 1000 பொற்காசுகள் என்று அறிவிக்கப் போகிறேன். அறிவிப்பு. என் மனதில் ஒரு சந்தேகம் உள்ளது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்ப புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு. தண்டோரா, நாடேனும் அறிவுங்கள். காட்சி 3. தண்டோரா அறிவிப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியன் சந்தேகத்தில் தீர்த்து வைப்பதா 1000 பொற்காசுகள். 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகளா? பார்த்திருக்கீங்களா
செய்வேன் யார் செய்வேன் எப்பா தண்டா அரசரோட சந்தேகம் என்னன்னு சொல்ல என்னால தீர்த்து வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். அது தெரிஞ்சா நாங்களே பரிசு தொகையை வாங்கியிருப்போமே. அது சரி, தெரிஞ்சா நீ ஏன் தண்டோரை அடிக்கிற? எப்பா தண்டா பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ, 1000 பொற்காசுகளா? என்ன செய்வேன் ஏன் செய்வேன் யார் கேட்ப? சொக்கா சொக்கா, காட்சிமாறு இறைவனும் புலவனும். சொக்கா சொக்கா, என் தலைவனே, அரசர் கொடுக்கும் 1000 பொற்காசுகளும் எனக்கே கிடைக்கணும். ஆமா, உனக்கு தான் காதே கேட்காதே. தாயே மீனாட்சி, என்னையா கூப்பிட்டீங்க? உன்னை யாருமா கூப்பிட்டா? போமா. பாத்தியா பாத்தியா, உன்னை கூப்பிட்டா மத்த எல்லாருமே பாக்குறாங்க, ஆனா நீ மட்டும் என்ன பார்க்க மாட்டியே. ஒன்றா இரண்டா 1000 பொற்காசுகளாச்சே. இந்த நேரத்துல பாட்டு கூட வரலையே. இது எனக்கு இல்ல எனக்கு இல்ல, வேற எவனோ கொண்டு போறா. ஐயா, அட போயா புலவரே. அட போயா, நீ வேற சும்மா நோய் நோயேன்னு. ஐயா புலவரே, அழைத்தது நான் தான். யாருங்க நீங்க? சொற்சுவை பொற்சுவை அனைத்தும் கூடி தமிழ் பாடும் புலவன் நான். ஏன் என் வயித்துல அடிக்க வந்தீரோ? ஏன் உமக்கு என்ன? சாப்பிட்டாச்சா? ஹா ஹா ஹா. ஏ பாப்பா, இங்க இனிமேதான். அதனால் தான் இறைவனிடம் அழுதீரோ? ஆமா ஆமா, பின் என்ன உன்னிடம் அழுவ முடியும்? நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. ஒட்டு கேட்டிருப்பீங்க. அந்த பழக்கம் எனக்கு இல்லையப்பா. நான் சாமி கிட்ட வேண்டும் போது வந்து முன்னாடி நின்னுருப்பீங்க. அதுவும் உண்மைதான். கண் மூடி இருப்பவருக்கு நான் தெரியவில்லை. என்னையா விட்டால் நான் தான் கடவுள் என்பீரோ? அதுவும் உண்மைதான். சரியா, நான் வரேன். சற்று பொறும். பாண்டியன் சந்தேகத்தை தீர்த்து வைக்க பாட்டை நான் உனக்கு தருகிறேன். என்னது பாட்டை நீ எனக்கு தரியா? உனக்கு பரிசு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமாக? சத்தியமாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உண்மையாக? உண்மையாக. புதுசா பாட்டு எழுதிக்க போல எங்க உன்னை அடிக்க போறாங்கன்னு என்ன வச்சு சோதிக்கிறியா? என் புலமை மேல சந்தேகம் இருந்தா என்னை சோதிப்பார். உனக்கு திறமை இருந்தா என்னையா என்கிட்டயே மோதுறியா? நான் பார்க்கத்தான் ஆள் இப்படி, ஆனா என் திறமைய பத்தி உனக்கு தெரியாது. நீ கேள்வி கேட்கிறியா? நான் கேள்வி கேட்கவா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், பதில் சொல்ல தெரியாது. கேளும். பொறும். பிரிக்க முடியாதது என்னவோ? தமிழும் சுவையும். பிரிய கூடாதது. எதுகையும் மோதையும். சொல்ல கூடாதது. பெண்டிடம் ரகசியம். சொல்ல கூடியது. உண்மையின் திட்டம் தத்துவம். சொல்லுக்கு அகத்திய. வில்லுக்கு விஜயன். ஆசைக்கு நீ. அறிவுக்கு நான். ஐயா, மேல எனக்கு கேள்வி கேட்க தெரியாது. இந்த பரிசு உனது. நன்றி. சொல்லு. வாழ்க வாழ்க வாழ்க. பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, 1000 பொற்காசும் என அறிவிக்கும் புலவர்கள் எவரும் வரவில்லை என மன்னா. அரசரே, உங்கள் மன சந்தேகத்தை போக்க தருமி என்ற புலவர் வந்திருக்கிறார். அரசரே, வேந்தே, மன்னா, புலவரே, மன்னர் அங்கு. மன்னா, பரிசு யாருக்கும் தரவில்லையே. இல்லை இல்லை. பாடலை
கொங்குதேர் வாழ்க அஞ்சிரை தும்பி காமம் செப்பம் கண்டது மொழியோ அழைத்தீர்களா மன்னா? பாடலை பாடு. பயிலியது கீழே நட்பின் கூந்தலின் நரியோ உள்ளவே நீ அறியும் பூவே. ஆஹா ஆஹா, அருமை அருமை. யார் அங்கே பொற்கிளியை கொண்டு வரும்? ஐயோ, ஒன்றா இரண்டா, 1000 பொற்காசுகளாச்சே. நான் நினைச்சு கூட பார்க்கலையே. முதல்ல அந்த பால்காரன் கணக்க தீக்கணும். சென்ற அமைச்சரை வேற இன்னும் காணவில்லையே. வருகிறார் வருகிறார், வந்துவிட்டார் வந்துவிட்டார். தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனி ஒரு புலவராக தீர்த்து விட்டார். மன்னா, சற்று பொறுங்கள். ஐயா புலவர், எங்கே வாருங்கள். வரமாட்டேன், பரிசு வாங்கிட்டு வரேன். அதுதான் பிரச்சனை இருக்கிறது. சற்று இப்படி வருகிறீர்களா? வந்துட்டயா? என்னையா பிரச்சனை? இப்பாடலை இயற்றியது நீர்தானே. இது போல் பாட்டை எந்த புலவராக இயற்ற முடியும்? தேவையில்லாத பேச்சு வேண்டாம். நீர் எழுதிய பாடலுக்கு விளக்கத்தை கூறி பரிசை பெற்று செல்லவும். விளக்கமா? இது போல் பாட்டை எந்த புலவராக இயற்ற முடியுமா? உமது பாட்டில் பிழை உள்ளது. பிழையா? ஒப்புக்கொள்கிறேன். பிழைக்கு ஏற்றவாறு மீதியை குறைத்து கொண்டு தாருங்கள். இந்த தமிழ் சங்காவையில் பிழையான பாட்டுக்கு பரிசு கொடுப்பதற்கு இந்த நக்கீரர் ஒப்புக்கொள்ள மாட்டான். சரியா? நான் வரேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். பரிசை பெற்று செல்லவும். என்ன ஆச்சு நக்கீரரே? எய்தவன் எங்கோ இருக்க பாவம், அம்பு வந்து அழுது விட்டு போகிறது. தவறான பாட்டுக்கு பரிசு கொடுத்துட்டேன். நன்றி நக்கீரரே. தமிழோ இருக்குதடா மொத்தமாக, நாங்கள் உலகிடுவோம் பறை சென்று சத்தமாக. சிங்கம் வச்சு தமிழ் வளர்த்தா மதுரை தானடா, என்று தங்கம் போல ஜொலி ஜொலிக்கும் மனசு தானடா. குற்றம் குற்றமே. அவன் இவன் பேச்செல்லாம் வேண்டாம். இது அரசரே அன்று தமிழ் சங்கம். அங்கே அனைவருக்கும் அதிகாரம் உண்டு. அதனால்தான் என் பாட்டில் அதனால்தான் குறை கூறியதா? பிழை என்று தெரிந்தும் நாம் கூறாமல் இருப்பது தவறு. என்ன பிழை?
பூக்களாலும் திருவேங்கியாலும் உண்டாகும். நக்கீரன், நான் எழுதின தமிழ் பாட்டில் குற்றமா? சிவபெருமானே, நீங்கள் 1000 கண்களை திறந்தாலும் குற்றம் குற்றமே. நக்கீரன், நெற்றி கண் திருப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரன். ராஜா. ஆண்டவா இறைவா சர்வேஸ்வரா. 8 தர்மிக்கு பொற்குழி என் பெருமானே, தென்னாட்டவர்க்கு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி. செண்பகம்பாண்டி, இதோ நான் நடத்திய திருவிளையாடல்களில் ஒன்று. இறைவா, நான் உங்களிடம் எதிர்வாதம் செய்தது பிழை என்றால் என்னை மன்னித்து அருள்க. என் மீது தவறு இருப்பின் இது வந்தது பரிசை அமைச்சரே, கொண்டு வாருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. ஒன்று போடு. நன்றி. பணம்